200 கோடி ரூபாய் விட்டுட்டு வர்றாருன்னா 2 லட்சம் கோடி ரூபாய் அடிக்க போறாரு இப்படின்னு ஒரு கமெண்ட். ஒரே ஒரு ரிப்ளை என்னோடது, அவர் ஜெயிச்சாதானே 2 லட்சம் கோடி, ஒருவேளை ஜெயிக்கலைன்னா என் சினிமாவில் முதல்ல வடிவேல் அவர்களெல்லாம் போட்டு முடக்கின மாதிரி மொத்தமா இவரை போட்டு முடக்கினா திரும்ப எல்லாமே கிடைச்சிருமா? இன்னொன்னு, இவர் என்ன எம்ஜிஆரா அப்படின்னு. எம்ஜிஆர்லாம் இவர் ஆகவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆரே இருந்தாலும் கண்டிப்பா பெருமை தான் போடுவார். அவரை ஏன் கூட ஒப்பிடாதீங்கப்பா. ஏன்னா அவர் அரசியல்ல இருந்தப்ப சினிமாவை எப்பவும் கைக்குள்ளே வச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் இவர் என்ன சூப்பர் ஸ்டாரா? அந்த மாதிரி இருக்கா ஃபேன்ஸ்ன்னு. சூப்பர் ஸ்டாரே இருந்தாலும் புல்லரிச்சு தான் போவாரு. ஏன்னா அவர் மனசாலையும் ஸ்பீச்லையும் பாட்டுல தான் சொல்லியிருக்காரு போதுங்கிற திருப்தி தரணும். இவர் செயல்லே செஞ்சு காமிச்சிருக்காரு. இப்பெல்லாம் ஒண்ணு கேட்கலாம், அப்படியெல்லாம் வரணும்னு என்ன அவசியம் அப்படின்னு. நான் இதுல அரசியலாவும் பார்க்கல, நடிகர் ஃபேனாவும் பார்க்கல, ஒரு மாணவனா லெசனா பாக்குறேன். புராணங்கள்லையும் கதைகள்லையும் சினிமாலை ராஜாக்கள் கதையில மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் லைவா பாக்குறேன் இப்படி ஒரு கேரக்டர், ஒரே போக்கஸ், ஒரே மைண்ட் செட், ஒரே கோல்னு. ஏன்னா இந்த 200 கோடி கூட கிண்டல் பண்றாங்க, அவர் 500 கோடியா 1000 கோடி சும்மா சொல்லி 50 கோடியாவது அவர் தருவாங்களா? என் கணக்குல 50,000 ரூபாய் கூட விட்டுட்டு போறதுக்கு மனசுல ஏன் அதையும் கொண்டுட்டு போகணும்னு தான் என் மனசு தோணும். சின்ன வயசுல எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும், சினிமால, கிரிக்கெட்ல, இல்ல சிங்கர் எக்ஸெட்ரா என்னவோ ஒண்ணு. அதெல்லாம் காலப்போக்கில் நம்மளோட இன்கம் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல எல்லாம் 95 அப்படியே ஃபில்டர் ஆயிடும். அதுல 5% மட்டும் தான் கோலை நோக்கி போவாங்க. அவங்களும் எதை விட்டுட்டு போக போறது. ஆனா உலகத்தோட ஒரே ஒரு கான்செப்ட், ஆன்மீகத்துல மோட்டிவேஷன் எல்லாத்துலயும் சொல்றது ஒரே போக்கஸ், ஒரே கோல், ஒரே மைண்ட் செட்ல இருந்தா அதை பிடிச்சிடலான்னு. ஆனா இவரோட வருகை கண்டிப்பா ஜெயிக்கிறாரோ என்னவோ, ஆனா வீரிய மட்டும் பிளாஸ்டா வெடிக்க போது. ஆனா அதுல இருந்து பெரிய பாடம் கத்துக்கிட்டேன். இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்போது இவரோட செயல்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முன்னோடியா இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ தளபதி விஜய், தேங்க்யூ ஆல்.